வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? எனக்கு ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எப்போ வரும்ன்றது பஸ்ஸை பற்றியே தான் பேசுவான். ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா ரயில் ஏன் லேட்டு, டிரைவர் சரியில்லையா, ட்ராக் சரியில்லையான்னு அதை பற்றி தான் பேசுவான். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நோயை பற்றி தான் பேசுவான் ஒருத்தன். எங்கே போனாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறானே தவிர யாராவது வீட்டுக்கு போனால் மனுஷத்தன்மையோடு பேசுவதை நாம் இப்பொழுது பார்க்க மறந்ததனால்தான் அது போராட்டமாக தெரிகிறது. சார் ஒண்ணுமில்லை, பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்பிங்கில் ஒருத்தன் நிற்கிறான், டவுன் பஸ் நிற்கலை சார், நிற்கலை, அவன் போகிறான், விட்டுன அடுத்த பஸ் நிற்க போகுது. அவனுக்கு வந்தது பாருங்க கோபம். என்ன ஆட்சி நடக்குது, என்ன பண்றாரு பிரதமர்? ஏண்டா தாம்பரத்தில் ஒரு பஸ் நிக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கே எதுவும் நிக்க மாட்டேங்குது. அடுத்த பஸ் வருது, நிக்கல, என்ன பண்றார் சேர்மன் கேட்கலாம். முடிஞ்சு போச்சு. ஒவ்வொன்று நாலாவது பஸ் நிக்குது, ஏறிக்கிறோம். அதே பஸ் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நிக்குது, ஏண்டா கண்ட இடத்துல நிறுத்தி கழுத்து இறக்குறேங்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா போராட்டம் தான். நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளைய என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பதுதான் கையில் இருக்கும் வேணை. வேணைய சோகராகமாக வாசிப்பதும் இனியராகமாக பார்ப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. சொல்ல போனால் மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, ஒவ்வொருவருடைய மனதில் தான் இருக்கிறது. இதை நீதிபதி மறுக்க முடியாது. இதை சொன்னவரே அவர்தான். அப்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிப்போமே. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா சில பேரை பார்க்கவே கூடாது சார். ஒருத்தர் ரோட்ல சந்திக்கிறான், என்ன நல்லா இருக்கிறியா, பார்த்து 2 வருஷமா ஆச்சா? 2 வருஷமா நல்லா தான் இருந்தேன். அவன் என்ன பொடி வச்சு பேசுறான் பாருங்க சார். காலையில பூத்து சாயந்தரம் கீழே விழுற பூ கூட எவ்வளவு ஆனந்தமாக பூத்து குலுங்கி மகிழ்ச்சி மனத்தை மனம் பரப்புது சார் எல்லாருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலரு கூட அவ்வளவு ஆனந்தமா இருக்குது, வீசுகிற தென்றலை சுகமாக அனுபவிக்குது. இந்த மனுஷன் தான் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். வாழ்க்கையில சுகத்தை நினைப்போம், மகிழ்ச்சி நினைப்போம். நல்ல விலை மதிக்க முடியாத, கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத கைகளையும் கால்களையும் கண்களையும் காதுகளையும் ஐம்புலன்களையும் தடுத்து படைத்து நம்ம ஆண்டவன் அனுப்பி இருக்கிறானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. சந்தோஷப்படுவோமே. நான் கேட்கிறேன், போராட்டத்தையும் பாடிய பாரதி கூட ஒரு நாள் கூட அழுது பாடிய வரலாறே கிடையாது. ஆனந்தமா பாடினான். வாழ்க்கை என்பது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த நம்ம கையில கிடைத்திருக்கிற அந்த அற்புதத்தை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார். சில பேர் அப்படிதான் இருப்பான். இப்ப நான் 36 வருடம் ஆசிரியராக இருந்தவன். போன வாரம் எங்க பள்ளிக்கூடம் பக்கமா போறேன். கோடிக்கணக்கான மதிப்புடைய கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்தேன் என் காலத்துல. போன வாரம் அந்த பள்ளிக்கூடத்தை கிராஸ் பண்றேன், ஒரு பையன் வெளியில வரான். எப்படா ஸ்கூலுக்கு தானே, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு இன்னும் நல்லா இருக்கு சார்ன்றான். அதுக்காக நான் உட்கார்ந்து வருத்தப்படுறதா? பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமா பேசுறான்னு அதை கூட நம்ம சந்தோஷப்படுவோமே. சரி, வீட்டுக்குள்ள போங்கள, வீட்டுக்குள்ள போனா கூட மனைவியை எதிரி மாதிரி பார்க்கறான். உன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை கூட நீ எதிரி மாதிரி பார்க்க கத்துக்கிட்டியே, என்ன வாழ்க்கை நீ வாழற? கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்ல சார். இந்த பக்கம் கேர்ள்ஸ், இந்த பக்கம் பாய்ஸ் சார். தமிழ் முதல் தாளை திருத்தி கையில கொடுக்கிற 95 மார்க் ஒரு பொண்ணு, அதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட் மார்க் அதுதான். ஆனா கண்ணீரும் கம்பளையுமா நிக்குது. ஏண்டா நீ தானடா ஃபர்ஸ்ட், எதுக்கு அழற? இந்த 5 எங்க போச்சுன்னு எங்க அம்மா அப்பா அடிப்பாங்க சார்.
95 வாங்கியதுக்கு நிறைவில்லை. இந்த பக்கம் பார்க்கறான் நம்ம கேசவன் கலகலன்னு சிரிக்கிறான். என்னடா கேசவா அந்த 5 என்கிட்ட இருக்குது சார்ன்றான். ஆமா அதை 5 வச்சுக்கிட்டு ஏன்டா இதுக்கு சந்தோஷமானு கேட்டேன். இதுவே எப்படி வந்து தெரியல சார்ன்றான். நான் உண்மையிலே எனக்கு இன்கிரிமெண்ட் வரல, அரியர்ஸ் வரல, பிஎஃப் அப்புறமா கவலைப்பட்டு கிடந்தேன் பாத்தீங்களா. என் கவலையை கூட இன்பமாக மாற்றியவன் நிகழ்வு. அந்த நிகழ்வு எதையும் நம்ம பார்க்கறதெல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னத்தை வாரி போறோம். எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப அதை பத்தி நம்ம அனுபவிக்கணும் சார். அதெல்லாம் பூந்தோட்டம். எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு எவனோ ஒருத்தன் அதை எடுக்க போறான். அதுக்காக நான் எல்லாத்தையும் பாழாக்குன்னு சொல்லல. கொஞ்சமா எடுத்து வைங்க. 75% நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சார். நான் அனுபவிச்சு சொல்றேன். 60 வயசுல கஷ்டப்பட்டு சேர்த்தேன். கார் வாங்கினேன் சார். நேற்று டாக்டர் சொல்றாரு டெய்லி 5 கிலோமீட்டர் நடன்றாரு. நான் அப்பயே வாங்கிடலாம் இந்த காரை. இப்ப ஏன்டா கார் வாங்கணும்? கார் வாங்கலைன்னு வருத்தப்பட்டதை விட வாங்குற பிற்பாடு வருத்தப்படுறேன். வாழ்நாள் பூரா வருத்தத்தை சுமக்கிறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம். சந்தோஷமா இருப்போம், கலகலப்பா இருப்போம். கலகலப்பாக இருக்கிற மனிதனிடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, என்னத்தை நம்ம பேசுறது மட்டும் பயங்கரமா பேசுறோம். நான் கேட்கிறேன், 5 பங்களா இருக்குது, 10 கார் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது. டேய், நீ படுக்க போறது ஒரே பெட்ரூம், அதுவும் ஒரே பெட்டு, அதுவும் ஒரு ஓரமா. இதுக்கு ஏன்டா அப்படி கஷ்டப்படுற? ஏன் போராடுற? இன்னும் சில பேர் இருக்கிறான் தெரியுமா? யாராவது பார்த்து பெரியவங்க எல்லாம் கூட சில பேர் வருத்தப்படாதீங்க நான் இப்படி சொல்றேன்னு. இந்த காலேஜ் பையனை பார்த்து, டேய் நான் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணு இல்ல கஷ்டப்பட்ட, நீ தான் சம்பாரிச்சு வச்சுக்கிற, அவனும் கஷ்டப்படணும்னு ஏன் நினைக்கிற? இல்ல இன்னும் சில பேர், நான் 1947க்கு முன்னாடி எவ்வளவு போராடினேன் தெரியுமா? நீ போராடு. அப்ப போராட வேண்டிய அவசியம் இருந்தது. வெள்ளக்காரனை வெளியேற்றணும். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற வெள்ளக்காரன் போய் வெளியேற்ற என்ன? அதனால தான் அவன் இங்கிலீஷ்ல மார்க்க வாங்குறது இல்ல. ஏன்னா நீ வெள்ளக்காரனை வெளியேற்றின, நான் இங்கிலீஷை வெளியேற்றணும் போயா. சார், எதையுமே சந்தோஷமா பார்க்க பழகிட்டோம்னு வச்சுங்களேன். யாராவது எதில் வந்தாலும் 4 பேர் மகிழ்ச்சியா பேச. சில பேர் பார்த்தேன்னா வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி முழு உட்காந்துங்கிறோம். என்னத்தை கொண்டாந்து ஏன் இப்படி பண்ற படுத்துறான். சில பேர் ரொம்ப வருத்தமான அந்த வருத்தத்தையே சுமந்தா வாழ்க்கை சுகமாக இருக்காது. வாழ்க்கை என்பது அருமையான பயணம். என்ன சார், மனுஷன் வந்து ஒரு தேதியை நாம எழுத போறோம், இன்னொரு தேதி இன்னொருத்தன் எழுத போறோம் இல்ல. அந்த தேதியை எழுதுறதுக்குள்ள நம்ம ஆனந்தமா இருப்போமே, சந்தோஷமா இருப்போமே. எப்ப முடிவு நீ யாருக்குமே எதுவும் தெரியாது. என் அமரர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு செய்தி முடிச்சிட்டேன். சொல்லு நல்ல சொல்லு. உண்மையில அவரை போல ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லைங்க. அவரோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவன். இப்ப அவசரப்பட முடியாது. ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணவன் சார். வாழறதுன்னு எப்படின்னு அவர்கிட்ட தான் சார் கத்துக்கணும். குற்றால அருவியில போய் குளிக்க போற முதல் நாள் அங்க பேசிட்டு மறுநாள் அருவியில குளிக்க போற அவரோட கூட படித்தவர்கள் பிர்லா கோளரங்கத்தில் பணிபுரிகிற 2 சயின்டிஸ்ட் அங்க வந்திருக்காங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நட்பு முறையில் ஒரு ஆள் கேட்டான், ஏய் சாமிநாதா, இதோ அறிவு கொட்டது உயரம், அங்க போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்ன எப்படி இருக்கும்னா, எங்க ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கு, நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு. ஏவகணையை கூட மலராக மாற்றுகிற மனம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இல்ல சார், நீங்க அதை விட பெரிய வேடிக்கை, நானும் அவரும் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறோம். லைன்ஸ் கிளப்ல அந்த ஊருக்கு பிரசிடென்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அமரர் ஊர்தியை வாங்கி கொடுக்கலாம். யாரு? லைன்ஸ் கிளப் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கு நானும் அவரும் போய் பேசிக்கிறோம். இதுக்கு வாழ்த்தி கொடுக்கறதுக்கு. நான் சொன்னேன், எனக்கு வயசு 10, நான் உட்காந்து பேசிட்டு உட்காந்துடுறேன், நீங்க கொடுங்க. ஏன் நீ கெட்டிக்காரன்டான்னாரு. அவர் பேசினதை இன்னும் மனசுல பசுமையா இருக்குது. அந்த போராட்டமான சூழ்நிலையில எப்படி பூந்தோட்டம் அது மாத்திரா இருப்பாருங்க.
இந்த ஊரை நம்பி லைன்ஸ் கிளப் இதை வாங்கிட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். பயன்படுத்தாம விட்டாலும் துரு பிடிச்சிரும். யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திங்க அப்படின்னு கொடுத்துட்டார். மனசு எப்பயும் தெளிவா இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கம் வழி நல்லா கிடைக்கும். மனசுல குழப்பமா இருந்தா எல்லாமே குழப்பமா தான் அமையும். சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட எவ்வளவு சுவை இருக்குது தெரியுமா? ஒண்ணு வேணாம் சார், எல்லா போராட்டமும் எங்க பூந்தோட்டமா மாறும் தெரியுமா? 1000 கஷ்டங்களை அனுபவிங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது அப்பான்னு ஒரு மடலை கூப்பிட்டா அதுல இருக்கிற ஆனந்தத்துக்கு நிகர் உலகத்துல உண்டா? அது தாத்தான்னு கூப்பிட்டா அதுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு நிகழ்வு ஏதாவது உண்டா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துறந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு புறநானூற்று புலவன் 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்னான். குழந்தைங்கிட்ட கூட பேச மாட்டானே, அவன் சொல்றான். எல்கேஜி சொல்லுது அப்பாவை பார்த்து, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், கிட்ட வராது. பிறந்த போதே டென்ஷனை கத்து கொடுத்துட்டான். சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், காலையில 10:30 மணி இருக்கும். அப்பா பதறி போய் மாடிப்படி ஏறுறாரு. பையன் 1ஆம் கிளாஸ் படிச்சு ஓரமா கண்ணால பார்த்து சிரிக்கிறான். போகும்போது அவரும் பார்த்துட்டு, என்னடா சிரிக்கிற, நக்கல் பண்ற, எங்க போறீங்கன்னா, டவர் கிடைக்கல, மாடிக்காவது போகலாம், அங்கேயாவது கிடைக்குமா? நீ எந்த 3வது மாடிக்கு போனா கூட கிடைக்காது. ஏன் நீ செல்போனுக்கு பதிலாக டிவி ரிமோட்டை தூக்கின்னு ஓடுறியா? போன மனுஷன் நின்று சிரிச்சுட்டான். போராடுங்க. என்ன போராட்டம்? நீ என்ன போராட்டம் பண்ணி என்னத்தை பண்ண போற? நான் காந்தி மாதிரி மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ண போறியா? ஒண்ணும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நிறைய பேர் பேசும்போது பாருங்களேன், நான் காலையில எழுந்தனா, பல்லு விளக்கணும்னா, குளிச்சனா, இனிமே பெரிய அடுத்த வேலை செய்யற மாதிரி சொல்றான். இது ஓ வேலைடா, இது நீ செய்ய வேண்டிய வேலைடா. இதுக்கு போய் ஒரு பிரசாதமா ஒரு மீட்டிங் போட்டு, நான் என்ன கேட்கிறேன், ஒன்றும் கிடையாது. கூட்டி கழிச்சு கணக்கு போட்டா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருப்போம். அடுத்த பொருளை எடுக்க வேண்டாம். நம்ம பொருளை நாம உழைச்சு நாமே சாப்பிட்டால் அது ஒரு மன நிறைவு பார்ப்போம். அந்த மன நிறைவு தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்றால், 1947க்கு முன்பு அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது என்றால், அந்த போராட்டத்தின் முடிவு என்ன? சுதந்திரம் என்கிற பூந்தோட்டம் இல்லையா? 8 மணி நேர உழைப்பாளினுடைய போராட்டம் எது? அவன் பெற்று வருகிற ஊதியம் என்கிற பூந்தோட்டம். 10 மாதம் கருவறையிலே சுமந்து கொண்டிருக்கிற தாயினுடைய போராட்டம் குழந்தை என்று பிரசவமாகிற போது அடைகிற பூந்தோட்டம். போராட்டம் என்பது போராட்டமாகவே முடிந்தால் பயனற்றது. போராட்டம் என்பது பூந்தோட்டத்தை முடிகிற பூந்தோட்டத்தை காண்கிற போராட்டமாக இருக்கிற போதுதான் அந்த போராட்டத்துக்கு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும். என்றால் வாழ்க்கை கிடைத்தற்கரிய ஒன்று. ஒன்னே ஒன்று சொல்லி 1 செகண்ட்ல நான் முடிச்சிடுறேன். வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட, அம்மா தாயே ஏதாவது போடுமா அப்படின்றான். அந்த அம்மா போட்டா, வெறிஞ்சோறு எப்படிமா தின்னுவேன், கொஞ்சம் ரசத்தை கொண்டாந்து ஊத்துனா, சாப்பிட்டுட்டு சொன்னா, அம்மா நாளையிலிருந்து கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா போடு. அந்த அம்மா கோவம் வந்துருது. ஏய், கட்டின புருஷன் 25 வருஷமா தின்னுங்கிறான், இது வரைக்கும் என்ன கேட்கல, படபா உனக்கு என்ன திமிரு? அம்மா நன்றி கட்டவனா நானு? நன்றி கட்டவனா நானு? நான் கேப்பனா? என் வயிற்றுக்கு சோறு போட்ட தாய நான் கேப்பனா? ஒரு 10 ரூபாய் தரேன், நீயாவது கேள்றான்னு உன் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. வாழ்க்கையில அந்த அம்மாவை சிரிச்சிட்டுது. ஏன்னா வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சிக்கு உரியது என்று பாசிட்டிவா நினைப்போம். எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் வேண்டாம். இருக்கிற வரையில் மகிழ்வாக இருப்போம். நன்றி, வணக்கம்.